இந்த ECU tuning அப்படின்னா என்ன, அப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? பியூர்லி இன்ஜினோட ஃபிசிக்கலோட சைஸை வச்சு அந்த பவர் அண்ட் டார்க்கோட வராது. சஸ்பென்ஷன் எடுத்துக்கலாம், பிரேக்கிங் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த பவரை அக்காமடேட் பண்ணுறதுக்கு தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இது வந்து அப் டு 200 horsepower வரையும் கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டாக் இன்டர்கூலர். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ரிலேபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? நீங்கள் கேட்ட கொஸ்டின் வேலிடான கொஸ்டின். நல்லா ஃபுல்லாக எவ்வளோ அழுத்த முடியுமோ அழுத்துங்க. அப்படியே சீட்டுக்கு தள்ளுது பின்னாடி பவர், அந்த அளவுக்கு இருக்குது. இந்த வண்டியை சொல்கிறேன், இதை சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் அக்செப்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Birlas Parvai. நம்ம காரில் ECU அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட்டோட வேலை என்ன அப்படின்னா, இன்ஜினுக்கு நம்ம ஃபீட் பண்ணுற ஏர் அண்ட் ஃபியூவலோட மிக்சரு எவ்வளோ குவான்டிட்டி இருக்கணும், எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும், இப்படிங்கிற ஃபுல் கான்ஃபிகரேஷன் அந்த ECUவில் தான் வந்து உங்களுக்கு டியூன் பண்ணுறாங்க. அது வந்து கம்பெனியிலேருந்து நமக்கு புதுசாக ஒரு கார் வரும்போது அது வந்து ஒரு ப்ரீடிஃபைன்டு ஒரு வேல்யூவாக வந்து உங்களுக்கு வருது. அப்போ அவுட் சைட் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ECU வந்து டியூன் பண்ணி உங்கள் காரில் வர்ற அந்த பவர் அண்ட் டார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதை வந்து எதுக்காக பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இன்றைக்கி நம்ம அடையாரில் இருக்கிற ICD Tuning அப்படின்னு சொல்லி ஒரு கேரேஜுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ECUவில் என்னென்ன மாதிரி டியூன் பண்ணுறதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பல டீட்டெயிலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம மொபைல் ஆப்பில் வந்து ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், அதில் வந்து பூட்மோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் வந்து எதுக்காக அப்படின்னா, உங்களோட காரோட ஸ்பேர் பார்ட்ஸை நீங்களே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கடையில் போய் நமக்கு எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காரோட வைப்பர் வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம போய் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் தான் நம்ம சர்வீஸ் சென்டரில் போயிட்டு கொடுத்து எக்ஸஸாக மணி கொடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து மாற்றுறோம், ரைட்? பட் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆப்ல வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்கள் காரோட மேக்கு, உங்கள் காரோட இயர் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குங்கிற ஒரு லிஸ்ட் காமிக்குது. அப்போ வைப்பருங்கிறது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான அந்த வைப்பர் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். மொபைல்ல இருந்தே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம், ரைட்? ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ வீட்டில் உட்கார்ந்தபடியே உங்களால் ஈஸியாக வந்து உங்கள் காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸு, தேவையான அக்சசரிஸு எல்லாமே வந்து ஈவன் டயர் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைனில் உங்களால் ஆர்டர் பண்ண முடியும், ரைட்? இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கிறதுக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பார்ட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது எந்தெந்த காருக்குலாம் வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வந்து இதில் கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு லேர்னிங்காகவும் வந்து ஆக்சுவலாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த லிங்க் வந்து, இந்த ஆப்போட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலை நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்க, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து நீங்கள் சொல்லுங்க, ரைட்? ஹாய் அஸ்வின். ஹலோ அஸ்வின், இப்போ இந்த ECU டியூனிங் அப்படின்னா என்ன, அப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? ஓகே, ஸோ ECU டியூனிங் அப்படின்றது பேசிக்காக ஒரு இப்போ மாடர்ன் கார்ஸ் எல்லாமே ரன் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான். ஸோ இன்ஜின்ஸில் நிறைய ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும். அந்த ஆக்சுவேட்டர் என்ன பண்ணுது, என்ன அவுட்புட் கிடைக்குதுன்றதை ரிசீவ் பண்ணுறதுக்கு சென்சார்ஸ் இருக்கும். ஓகே, அந்த சென்சார் வந்து அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். அதுதான் ECU, இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட். ஓகே, அந்த யூனிட்டுக்கு அனுப்பும். அது வந்து அந்த ஆக்சுவேட்டரை கமாண்ட் பண்ணும். இந்த ஆக்சுவேட்டர்னு சொல்றது என்ன அப்படின்னா, த்ராட்டில் எடுத்துக்கலாம். இல்லை, அதாவது இப்போ இன்ஜெக்டராக இருக்கலாம், டர்போவாக இருக்கலாம், ஆயில் ப்ரெஷர் வேல்வ்ஸாக இருக்கலாம், எனிதிங். அதாவது எனிதிங் தட் ஆக்சுவேட்ஸ் ஒரு ஒர்க்கை இன்ஜினில் ஆக்சுவேட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் அன் ஆக்சுவேட்டர். ஓகே, ஸோ ஒன்னொன்றுத்துக்கும் வந்து அதை இது என்ன வேலை பண்ணுது, இது கரெக்டான வேலை பண்ணுதா அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சென்சார் இருக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வாங்கி கம்ப்யூட்டருக்கு அனுப்பி அந்த கம்ப்யூட்டர் வந்து இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எப்படி இந்த ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆகுது அப்படின்றது. ECU டியூனிங் என்ன அப்படின்னா, இது வந்து பேசிக்காக ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஒரு 1000 கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே, இப்போ இந்தியாவுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரே பேஸ் டியூனோட தான் வரும். அதில் என்ன அப்படின்னா, அது உங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எனக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் உங்களோட டிரைவிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், என்னோட டிரைவிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஹில்லி ஏரியாவில் இருப்பீங்க, நான் வந்து பீச் ஓரத்தில் இருப்பேன். ஸோ இது மாதிரி நிறையா, அதாவது டிரைவர்ஸை பேஸ் பண்ணியும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஜியாகிரபிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்கும், கிளைமேட்டு எல்லாமே டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ
ECU டியூனிங் என்ன அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி அதை பர்சனலைஸ் பண்ணிக்கிறது தான் ECU டியூனிங். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு காரில் என்னென்ன சேஞ்ச் ஆகும்? ஸோ பேசிக்காக இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா பெட்டர் டிரைவபிலிட்டி நம்ம லைக்கிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நான் நிறையா சிட்டியில் ஓட்டுவேன் இல்லை நிறைய ஹைவேல ஓட்டுவேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது. நான் ரொம்ப மஃப்சல் ஏரியாவில் இருக்கேன், எனக்கு இப்போ பெட்ரோல் கார்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூவல் சென்சிட்டிவான டியூன்ஸ்லாம் தேவைப்படும். அதாவது எனக்கு ரொம்ப மோசமான ஃபியூல் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கலாம். அண்ட் ECU டியூனிங்கோட பேஸ் லைன் வந்து மோர் பவர். ஓகே, மோர் பவர், மோர் டிரைவபிலிட்டி. பவர் அப்படின்னு சொல்லும் போது இப்போ கம்பெனியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காருக்கு வந்து 97 ஹார்ஸ் பவரும் அண்ட் தென் ஒரு 120 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபிகரை வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஆமாம், அதுதான் ECU டியூனிங்கோட பேசிக்கே. அப்போ அது வந்து பியூர்லி இன்ஜினோட ஃபிசிக்கலோட சைஸை வச்சு அந்த பவர் அண்ட் டார்க்கோட வராது. இப்போ மாடர்ன் இன்ஜின்ஸில் இருக்கிற அட்வான்டேஜ் அதுதான். என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரர் எது மேனுஃபேக்சர் பண்ணாலும், அதாவது எனி மேனுஃபேக்சரர் எது மேனுஃபேக்சர் பண்ணாலும் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹெட்ரூம், ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ அந்த அலவன்ஸை தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அதை நம்ம எதுவுமே எப்படி சொல்கிறது, மேனுஃபேக்சரர் லிமிட்டை எக்ஸீட் பண்ண போகிறது இல்லை. அவங்க என்ன ஆல்ரெடி என்ன ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்களோ, என்ன அலவன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை யூட்டிலைஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம பவரை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. ஸோ அப்போது அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ ஒரு கார் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா காரும் ஓவராலாக 1000 காசும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா சஸ்பென்ஷன் எடுத்துக்கலாம், பிரேக்கிங் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த பவரை அக்காமடேட் பண்ணுறதுக்கு தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து அவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக ஐ மீன் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் வரைக்கும் நம்ம டச் பண்ண போகிறோம். ஆமாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்விஃப்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்விஃப்ட் இருக்குது சரியா, 75 ஹார்ஸ் பவர் வருது, 87 ஹார்ஸ் பவர் வருது சரிங்களா, அவங்களே ஓகே. ஆனால் பிரேக்கும் சஸ்பென்ஷனும் மாறுதா? சேம் தான். ஸோ என்ன அப்படின்னா இதுக்குமே அலவன்ஸ் உண்டு ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பவர் பம்பை வந்து டெஃபினட்டாக அதனால் தாங்க முடியும். ஓகே, மேனுஃபேக்சரர் வந்து இதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்றது கிடையவே கிடையாது. எதனாலனா ஒருத்தர் வந்து ரொம்ப நிதானமாக ஓட்டுவாங்க, ஒருத்தர் ரொம்ப வேகமாக ஓட்டுவாங்க. ஸோ இவங்களுக்கும் செட் ஆகணும், அவங்களுக்கும் செட் ஆகணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஹெட்ரூம் இருக்குது, அந்த பிரேக்கிங்காக இருக்கட்டும், சஸ்பென்ஷனாக இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி நம்ம பவர் அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இப்போ சிலர் வந்து அப்கிரேட்ஸ் பண்ணுறதுக்கு ஒத்துப்பாங்க, சரி ஓகே ஹார்ட்வேர் பண்ணுறோம் அப்படின்னு. சிலர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பவராக கம்மியாகவும் ஜாஸ்தியாகும். இப்போ வந்து எனக்கு ரொம்பலாம் பவர் ஆனால் சார், ஆனால் எனக்கு ஒரு ஹைவேல போகிறேன் அப்படின்னா அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ண வேணாம், எனக்கு ஓவர்டேக் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கலாம். அஸ்வின், இப்போ வந்து இந்த டியூனிங்கில் வந்து ஸ்டேஜ் 1, 2, 3 இப்படிலாம் சொல்கிறாங்க, அப்புறம் நடுவில் ப்ளஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டேஜில் என்னென்ன பண்ணலாம், எதனால் இவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது, அது எவ்வளோ ஸ்டேஜ் வரைக்கும் போகும்? ஓகே, ஸோ ஸ்டேஜ் 1 அப்படின்றது தான் பேஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் டர்போ சார்ஜ்டு அண்ட் சூப்பர் சார்ஜ் இன்ஜின்ஸ் பற்றி மட்டும் பேசுகிறேன், ஏன்னா அதுதான் நாங்கள் நிறையா பண்ணுறதுனால. ஸோ ஸ்டேஜ் 1 அப்படின்றது பேசிக் கேலிப்ரேஷன், ஒரு 20% பம்ப் இன் BHP அண்ட் டார்க். ஓகே, இதுதான் வந்து ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கு கிடைக்க போகிற அவுட்புட். இதில் உங்களுக்கு அதான் டிரைவபிலிட்டி, மைலேஜ், NVH லெவல்ஸ் குறையிறது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். போனஸாக பவர், எக்ஸ்ட்ரா பவர், டார்க்கு. ஸோ இது வந்து ஸ்டேஜ் 1 வெரி பேசிக். ஸ்டேஜ் 1+2 அப்படின்றது என்ன அப்படின்னா, சில இன்ஜின்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரலாக இப்போ ஸ்டேஜ் 1ல் 20% தான் ஒரு வண்டியில் கொடுக்க முடியும்னா இன்னொரு வண்டியில் வந்து 20 இல்லை 25 இல்லை 30% வரையும் கூட கொடுக்க முடியும் ஸ்டேஜ் 1ல். அதுதான் 1+ அப்படின்னு சில டியூனர்ஸ், இப்போ நாங்கள் அந்த மாதிரி தான் கிளைம் பண்ணுவோம். சிலர் வந்து ஸ்டேஜ் 1லேயே ஃபுல்லாக மேக்ஸ் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 1+2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஹார்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். ஹார்ட்வேர் டர்போ சார்ஜ்டு கார்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் இன்டேக்கும் எக்ஸாஸ்ட் டவுன் பேக்கும் இது வந்து கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். சில வண்டிங்களுக்கு வந்து அப்கிரேடட் இன்டர்கூலரும் தேவைப்படும். எதனால் அப்படின்னா அவ்வளோ பவர் புஷ் பண்ணும்போது இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இன்ஜினுக்கான ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் இன்டர்கூலரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டர்போ சார்ஜர் ஆர் சூப்பர் சார்ஜர் டெஃபினட்டாக அப்கிரேட் பண்ணணும். இதுதான் ஸ்டேஜ் 3. இப்போ நம்ம பண்ணுற இந்த அப்கிரேட், ஐ மீன் பவர் புஷ் பண்ணுறோம், இதெல்லாம் நார்ம்ஸ்க்கு உள்ளே இருக்குமா, இது எப்படி நம்ம? ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ ஸ்டேஜ் 1லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெல் வித்தின் நார்ம்ஸ். உங்களுக்கு பொல்யூஷன் இன்ஃபேக்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து வரதை விடையே கம்மியாகும். மோஸ்ட் கேசஸில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து இருக்கிறத விடவே வந்து பொல்யூஷன் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அது ஒன்று நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அது. அப்புறம் ஸ்டேஜ் 1 அண்ட் அபவ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்காக தான் மெயினாக மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ட்ராக் யூஸ்க்காக தான். ஸோ வந்து
அண்ட் ஸ்டேஜ் 2 அண்ட் அபோவும் பண்ணலாம். பட் ஆனால் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் நார்ம்ஸ்குள்ளே கொண்டு வர அதுவும் முடியும். ஸோ இப்போ மெயின் நமக்கு வந்து சவுண்ட் அண்ட் இதுதான் எக்ஸாஸ்ட் பொல்யூஷன் தான். ஸோ சவுண்டுக்கு கம்மி சவுண்ட் வர மாதிரியான எக்ஸாஸ்ட் விற்குது. ஸோ வெல் வித்தின் கவர்மெண்ட் நார்ம்ஸில் இருக்கிற மாதிரி எக்ஸாஸ்ட்டும் இருக்குது. அந்த எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சவுண்டு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ரேஸ் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பொல்யூஷனும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட்டபிளாகவும் பண்ண முடியும். ஓகே, இப்போ இப்படி நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது எந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குது நம்மளால் மேக்ஸிமம் அது எந்த ஸ்டேஜ் வரையும் இருக்குன்றது ஸ்கை இஸ் த லிமிட் தான். ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. அந்த இன்ஜினை வந்து அவ்வளோ பண்ண முடியும். அதுக்கான ஆஃப்டர் மார்க்கெட் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா எங்கே வேணால் போகலாம். ஸோ ஒரு 1500 சிசி அதாவது 1500 சிசி இன்ஜினில் வந்து இப்போ என்ன மேக்ஸிமம் 125-130 ஹார்ஸ் பவர் வருது இல்லை. ஒரு பெட்ரோல் இன்ஜின் 1500 சிசியை வச்சு ஒரு 600-700 ஹார்ஸ் பவர் கூட எடுத்துகிட்டு போக முடியும். பட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு போகணும். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா என்ன ரெக்யர்மெண்ட்டோடு வருவாங்க? லைக் என்னோட காரை வந்து நான் ட்ராக்ல ஓட்டணும் அப்படி வருவாங்களா? ஸோ இல்லை எனக்கு வந்து அண்டர் பவர்டாக இருக்குது, எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லுவாங்களா? 90% அண்டர் பவர்டாக இருக்குது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ரொம்ப ரஃபாக இருக்குது வண்டி. ஓகே, ட்ராக் யூஸ் அண்ட் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு குரூப் இருக்குது, அது ஒரு கேட்டகரி இருக்குது. பட் அது வந்து எப்படி சொல்கிறது, அது இந்த அளவுக்கு கிடையாது. மாஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு அண்டர் பவர்டாக இருக்குது. ஒரு ஓவர்டேக் பண்ணணுன்னா கூட முடியல, ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு 80ல் ஒரு லாரி போகுதுன்னா எனக்கு அது தாண்டறதுக்கே ஒரு 10-15 செகண்ட் ஆகுது. அப்படி சொல்லி தான் நிறைய பேர் வருவாங்க. இதில் மோஸ்ட்டாக எங்கள் கிட்ட கேட்கறது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ஸ் வச்சுருக்காங்க, நான் டர்போ சார்ஜ் சூப்பர் சார்ஜ் இன்ஜின்ஸ். ஸோ அது வந்து வி ஆர் ஸ்டில் இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ். ஏன்னா எங்களுக்கு இதை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கிறதுனால அது எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பட் சூன் பட் அது பண்ண முடியும். பட் ஆனால் கெயின்ஸ் இது அளவுக்கு இருக்காது. இது வந்து நாங்கள் ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸில் வந்து ஒரு 30 ஹார்ஸ் பவர் 40 ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் பண்ணுற இடத்துல அதில் 4 ஹார்ஸ் பவர் 5 ஹார்ஸ் பவர் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறது ஹையஸ்ட் ஒரு மேக்ஸிமம் 7-8 நியூட்டன் மீட்டர் டாக் தான் அதில் இன்க்ரீஸ் பண்ணவே முடியும். ஏன்னா அதில் வேற எப்படி சொல்கிறது, அந்த பவரை வேற இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வேற எந்த ஒரு காம்பனண்ட்டும் இல்லை அதில். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடா ரேபிட் 1.6 TDI 2012 இயர் வண்டி இது. இது வந்து இப்போ நாங்கள் ஸ்டேஜ் 3 பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டேஜ் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்னது டர்போ சார்ஜர். ஸோ இதுதான் அந்த நியூ டர்போ சார்ஜர். இது ஸோ இதை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பிகர் டர்போ. இது வந்து அப் டு 200 ஹார்ஸ் பவர் வரையும் கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ வண்டி ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 105 ஹார்ஸ் பவர். இது வந்து 200 ஹார்ஸ் பவர் வரையும் இதோட கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாஸ்ட் டவுன் பைப்பு ரேஸ் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரோட. ஸோ உங்களுக்கு பொல்யூஷன் நார்ம்ஸும் இன் செக் இருக்கும் அண்டு ஃப்ரீ ஃப்ளோவாகவும் இருக்கும். அதுக்காக இது அண்டு இன்டர்கூலர் அப்கிரேடு. ஸோ இது வந்து அப்கிரேடட் இன்டர்கூலர். ஓகே ஸோ ஸ்டாக் இன்டர்கூலரோட சைஸ் காட்டுறேன், அப்போது உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுதான் ஸ்டாக் இன்டர்கூலர். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இதனால எவ்வளோ ஏர் கூல் பண்ண முடியும், இதனால எவ்வளோ ஏர் கூல் பண்ண முடியும். வைடராக இருக்குது, நம்பர் ஆஃப் ஃபின்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு நல்ல கூலிங் எஃபிஷியன்சி இருக்கும். பட் இந்த அளவுக்கு சைஸை வந்து அக்காமடேட் பண்ண முடியுமா ஸ்பேஸ்? ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக எவ்வளோக்கு எவ்வளோ ரிலையபிளாக கஸ்டமர் வந்து எங்கே எவ்வளோ 1000 கிலோமீட்டர்ஸ்னாலும் ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போக முடியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுவும் இருந்தது ஆக்சுவலாக. இப்போ இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ரிலையபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? ஸோ அதுதான் இப்போ என்ன அப்படின்னா எதையுமே ஓவர் போட் போகும்போது தான் பிரச்சனையே வருது. ஸோ ஓவர் போட் போகாமல் ஒரு சேஃப்டி லிமிட், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும். ஹார்ட்வேர், இந்த ஹார்ட்வேர்னால இவ்வளோ தான் சப்போர்ட் பண்ண முடியும், இந்த இன்ஜின் இவ்வளோ தான் தாங்கும் அப்படின்றத ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ரிலையபிலிட்டியில் எந்த இஷ்யூவும் வராது. ஸோ வி ஹவ் டியூன்ட் அபவுட் 550 கார்ஸ் இன் சென்னை அலோன். ஸோ இதுவரையும் நாட் ஈவன் ஒன் கார் ரிலையபிலிட்டி இஷ்யூ அப்படின்னு எதுவுமே இருந்தது கிடையாது எங்களுக்கு. ஓகே ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இதில் டர்போ மாற்றிருக்கீங்க, அண்ட் தென் இன்டர்கூலர் மாற்றிருக்கோம். அப்புறம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பூஸ்ட் தாங்கணும் அப்படின்னா இது ஸ்டாக் பைப்ஸ், இது பிளாஸ்டிக்கில் இருக்குது. அண்ட் ரப்பர் ஹோசஸ் பார்த்தீங்கன்னா ரப்பரில் இருக்குது.
இதை வந்து நாங்கள் அலுமினியம்க்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அலுமினியமில் சேஞ்ச் பண்ணும்போது என்ன அப்படின்னா பிளாஸ்டிக்கை விட உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, சிலிகான் ஹோசஸ் ரப்பருக்கு பதிலாக, ஸோ இன்னும் ஜாஸ்தி பூஸ்ட் ப்ரெஷர் தாங்கும். ஸோ அதுக்காக இது பண்ணியிருக்கு. அண்ட் ஏர் இன்டேக் சிஸ்டம் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. ஏர் இன்டேக் சிஸ்டம் அதுக்கேற்ற மாதிரி இந்த டர்போ ப்ரீத் பண்ணக்கூடிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஏர் இன்டேக் சிஸ்டம் அடுத்து போட போகிறோம். ஓகே, யூ மீன் ஏர் ஃபில்டர்ஸ் அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. அண்ட் சஸ்பென்ஷன் அப்கிரேட் பண்ணியிருக்கு. பிரேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் பிரேக்ஸை விட பெரிய சைஸ் பிரேக்ஸ் போட்டிருக்கு. ஓகே ஜி, இப்போ இந்த இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு நம்ம இப்போ நீங்கள் ஸ்டேஜ் 3 பண்ணியிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது அந்த இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த இன்ஜின் வந்து எப்படி அதை விஸ்டாண்ட் பண்ணி இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து இப்போ பவர் ஜாஸ்தி பண்ணியிருக்கோமே தவிர நம்ம ஓட்டுறதை பேஸ் பண்ணி தான் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக போகிறதுமே இருக்குது. நீங்கள் செடேட்டாக ஓட்டினீங்க அப்படின்னா ரொம்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லை. ஸ்டாக் காரையுமே நீங்கள் ரொம்ப நேரம் 200 விரட்டினீங்கன்னா என்ன ஹீட் ஆகுமோ அதே தான் இங்கேயும் ஆக போகுது. என்ன அப்படின்னா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் செக்கில் வைக்கிறதுக்கு தான் நம்ம அடுத்தடுத்த ஹார்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட கொஸ்டின் வேலிடான கொஸ்டின். ஸோ 100 ஹார்ஸ் பவர் ஜாஸ்தி பண்ணுறோம் அப்படின்றதுனால ரேடியேட்டரும் அப்கிரேடட் ரேடியேட்டர் போடுறோம். ஓகே, ஸோ அப்கிரேடட் ரேடியேட்டர் போடும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த லிமிட் எக்ஸீட் ஆகிறதுக்கான டைம் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். அஸ்வின், இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற கார்ஸில் எந்தெந்த கார்ஸ் வந்து இந்த மாதிரி ரீமேப்பிங்க்கு ஸ்டேஜ் 2ஓ 3ஓ சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த மேனுஃபேக்சரரோட கார் வந்து சப்போர்ட் பண்ணும்? ஓகே, ஸோ நாங்கள் மோஸ்ட்டாக யூரோப்பியன் கார்ஸ் தான் பண்ணுறது. ஸோ யூரோப்பியன் கார்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரம் ஃபேக்ட்ரி இன்ஜின்ஸ் ஆர் வெரி வெல் பில்ட், வெரி ஸ்ட்ராங். Volkswagen அண்ட் ஸ்கோடா சொல்கிறேன். இல்லை, Volkswagen, ஸ்கோடா, மெர்சிடிஸாக இருக்கட்டும், BMW, நான் இந்த கார்ஸ் இந்த குரூப் சொல்கிறேன் நான். இந்த குரூப் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின்ஸ் ஆர் வெரி வெல் பில்ட். இப்போ 100 ஹார்ஸ் பவர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ஜினை சுற்றி இருக்க ஹார்ட்வேர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம், ஆனால் இன்ஜினை டச் பண்ணவே கிடையாது. கரெக்ட். ஸோ அந்த 100 ஹார்ஸ் பவர் விச் இஸ் இன்னும் ஒரு 100 ஹார்ஸ் பவர் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அந்த இன்ஜின் இஸ் வெல் பில்ட். இன்ஃபேக்ட் நாங்கள் இதை விட ஜாஸ்தி புஷ் பண்ண இதே இன்ஜினில் ஜாஸ்தி புஷ் பண்ண இன்ஜின்ஸ்லாம் இருக்குது. we have pushed it up to 225 ஹார்ஸ் பவர். ஸோ அவ்வளோ சப்போர்ட் பண்ண அவ்வளோ அதாவது இட் இஸ் வெரி வெல் பில்ட். ஸோ அப்படின்னும் போது யூரோப்பியன் கார்ஸ் ஆர் வெரி குட் ஃபார் டியூன் பர்பஸ்ன்னு பார்த்தேன். அதே மாதிரி இந்த ஸ்டேஜ் 3 அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார்ஸ்லாம் வந்து வெரி ட்ரபிள் ஃப்ரீ. ஆஃப்டர் மார்க்கெட் சப்போர்ட் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு கார் இருக்குது, அதை வந்து டர்போவை மாற்ற முடியுமா? பண்ணலாம். அதுதான் சொல்ல ஸ்கை இஸ் தி லிமிட், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ரிலையபிலிட்டி அந்த இடத்துல ரிலையபிலிட்டி வந்து ஒரு கொஸ்டின் ஆயிரும். ஸோ அதை வந்து டெய்லி எனக்கு ஓட்ட முடியணும், நல்லா ரிலையபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு காரே வாங்கிடலாம். ஓகே, ஆனால் கெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40-50 ஹார்ஸ் பவர் தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து இன்னொரு காரே வாங்குற அளவுக்கு செலவு பண்ணணும். அப்போ நம்ம டர்போவாக இருக்கிற கார் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஹெட்ரூம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்டேஜ் 3 டியூன் பண்ண ஒரு காரு Volkswagenோட போலோ காரு, இதோட டெஸ்ட்டை எடுத்து பார்க்கலாம் வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஜி, நீங்கள் சொன்ன மாதிரி இதில் என்னென்ன மாற்றிருக்கீங்க? இதில் டர்போ அப்கிரேட் பண்ணியிருக்கு, சஸ்பென்ஷன், பிரேக்ஸ், ஓகே, எக்ஸாஸ்ட் ஃபுல் சிஸ்டம் பண்ணியிருக்கு, இன்டெக் சிஸ்டம் பண்ணியிருக்கு, இன்டர்கூலர் பண்ணி. பவர் வந்து எவ்வளோலேருந்து எவ்வளோ ஆயிருக்கு? ஸோ ஸ்டாக் 105 ஹார்ஸ் பவர், இப்போ வந்து 225 வரையும் புஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆல்மோஸ்ட் டபுள் த பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸ்போர்ட்ஸ் போட்டுக்கோங்க, அப்படியே ஃபுல் த்ராட்டில் கொடுங்க ஃபுல்லாக. ஓப்பா, அப்படியே சீட்டுக்கு தள்ளுது பின்னாடி பவர், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கிற ஒரு வண்டி இது. ஆக்சுவலாக உங்களுக்கே சவுண்ட் தெரியும். பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பீடுக்கு பிரேக்கிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அவங்க அதையும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சஸ்பென்ஷனையும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பவர் வந்து அப்படியே தெறிக்க விடுதுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குது பவர். நீங்கள் ஆக்சுவலாக ஃபுல் த்ராட்டில் கொடுக்கவே இல்லை, நல்லா ஃபுல்லாக எவ்வளோ அழுத்த முடியுமோ அழுத்துங்க. ஓ, 130 டச் ஆயிடுச்சு வண்டி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறதுக்கு தனியாக ட்ராக் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அஸ்வின், இந்த மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணும்போது
கம்பெனியோட வாரண்டிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஐ மீன் வாரண்டி கிளைம் பண்ண முடியுமா? சி வண்டியில் நீங்கள் ஒரு பல்பு வேறு ஸ்பெசிஃபிகேஷனில் போட்டால் கூட வாரண்டி வாய்டு தான். ஸோ ஆப்வியஸாக ரீமேப்பு இவ்வளோ ஹார்ட்வேர்லாம் போடுறோம் அப்படின்னா 100% முதல் இந்த வண்டியை ஐ மீன் இந்த வண்டியை சொல்கிறேன், இதை எடுத்துகிட்டு போக முடியாது, ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் அக்செப்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ இட் இஸ் அப் டு யூ. இப்போ டியூன் பண்ணால் ஐயோ என் காரை சர்வீஸ் பண்ண முடியாதுன்றதே கிடையாது. இப்போ அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து வெறும் டியூனிங் மட்டும் கிடையாது நாங்கள் பண்ணுறது, we also do services. ஸோ உங்களோட ஜென்ரல் இப்போ எனக்கு டியூன் பண்ணோம் ஆனாலும் வண்டியை ஒழுங்காக நல்லா அதாவது ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் குவாலிட்டியில் நான் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க டெஃபினட்டாக எங்ககிட்டயே டியூன் பண்ணிக்கலாம், எங்ககிட்டயே சர்வீஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் எந்த அளவுக்கு கேர் எடுத்து எந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ இன்ஃபேக்ட் அதை விட நாங்கள் பெட்டராகவே பண்ணுவோம். ஓகே அஸ்வின், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு வந்து இந்த ECUனா என்ன, அதை எப்படி டியூன் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிற பல விஷயம் வந்து எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட்.